இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் 20:19 முதற்கொண்டு 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அதற்கு பின்பு 26வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். 26வது வசனம். மறுபடி 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். லூக்கா 24:36வது வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் கடந்து வர எளியவர்களா எங்களுக்கு நீர் பாராட்டின இரக்கத்திற்கு ஸ்தோத்திரம். வசனத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. வசனம் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் உம்முடைய ஜனத்திடத்தில் புறப்பட்டு செல்லட்டும். உம்முடைய ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பீராக. வசனங்கள் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதியவும் அது நூறத்தனையாய் பலன் தரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனையும் சிலுவைக்குள்ள மறைத்து கொள்ளும். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். இரட்சகர் நாமத்தில் வேண்டொரு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற செய்தியினுடைய தலைப்பு உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த பின்பு பேசின சில வார்த்தைகள். கடந்த நாட்களில் நாம் சிந்தித்தோம். தொடர்ச்சியாய் சில காரியங்களை இந்த நாளிலேயும் கர்த்தருக்கு சித்தமானால் சில காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது நாம் கர்த்தருடைய வசனத்தில் வாசித்தோம். இயேசு உயிர்த்தெழுந்து சென்றதான இடம் எங்கே என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசித்தோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றைக்கு உலகத்தில் சமாதானம் இல்லை. எங்கு பார்த்தாலும் பணக்கார நாடு என்று சொல்கிறார்கள், வல்லமையிலே சிறந்த நாடு என்று சொல்கிறார்கள். ஆனால் தேசத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. தேசத்தின் தலைவர்களும் கலங்கி போய் காணப்படுகிறார்கள். குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. எல்லாம் இருக்கிறது, ஆனால் இல்லாத ஒரு காரியம் என்ன? சமாதானம். எங்கே கிடைக்கும்? சமாதானத்தை தேடி அலைகிற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு சமாதானத்தை நமக்கு அருளி செய்யும்படியாகவே இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? வந்தார். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 1-2 உதாரணமாய் நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திற்கு நான் வருவோமானால் 14வது வசனம், 13-14 வசனங்களிலே, அந்த ஸ்தலமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி
தேவனை துதித்தார்கள். அப்ப தேவன் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கு காரணம் என்ன? பூமியிலே என்ன உண்டாகணும்? சமாதானம் உண்டாகணும். இரண்டாவது காரியம், இயேசு இந்த ஊழியத்தின் பாதியிலே காணப்பட்ட போது இவ்விதமாய் சொன்னார். யோவான் 14:27, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஊழியத்தின் நாட்களிலே சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? வைத்து போகிறேன் என்று சொன்னார். அவர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பு தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்து வருவதற்கு முன்பு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாய் தீர்க்கதரிசியாய் ஏசாயா உரைக்கிறான். வந்து இந்த உலகத்தில் பிறக்க போகிறவர் எப்படிப்பட்டவராயிருப்பார்? சமாதான பிரபுவாய் காணப்படுவார். பணத்திலே பிரபுக்கள் உண்டு, ஆனால் சமாதானத்திலே பிரபு என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மட்டுமே. அருமையானவர்களே, அந்த சமாதான கர்த்தர் வருவார் என்று சொன்னார். வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:10 வாசிக்கலாம். சமாதான கர்த்தர் வருமளவு செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்வதில்லை. பாருங்கள், யாக்கோபு கடைசியாய் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது யூதா கோத்திரத்தை பார்த்தவன் சொல்லுகிறான், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்வதில்லை, நீங்குவதில்லை, அவன் ஆளுகை செய்கிறவன். அருமையானே, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:1 நான் வாசிக்கிற வேளையில வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் யார்? இஸ்ரவேலை ஆள போகிறவர், அவர்தான் ராஜாவாய் வருவார் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை நமக்கு தரும்படிக்கு கிறிஸ்து நமக்காக செய்த காரியம் என்ன? வசனத்தை நாம் வாசிப்போமா? எபேசியருக்கு நிருபம் 2 எபேசியர் 2 வாசியுங்கள். 14 வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. போதுமா? இங்க வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணரானார். சமாதானத்திற்கு காரணர் அவர் மட்டுமே. எப்படியா சமாதானம் நமக்கு கிடைக்கும்? கொலோசியர் 1:20 வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை என்ன செய்து உண்டாக்கி. எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிற ஒரு காரியம், இயேசு அல்லாதபடிக்கு சமாதானம் இல்லவே இல்லை. அருமையானே, அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். எப்போதெல்லாம் சமாதானம் வேண்டும்? எல்லா நேரமும் நமக்கு சமாதானம் தேவை. அதிலும் பிரத்யேகமாய் நமக்கு சமாதானம் எப்போ வேணும் தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 4 கடைசி வசனத்தை நான் வாசிப்போம்.
சங்கீதம் 4 கடைசி, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். எப்ப சமாதானம் தேவை? முக்கியமாய் படுக்கைக்கு போகும்போது. தொல்லை, இருதயத்தில் தொல்லை இருக்குமானால் நமக்கு சொப்பனம் வரும். எப்படிப்பட்ட சொப்பனம்? பொல்லாத சொப்பனங்கள் வரும். தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம் என்ன செய்யும்? பிறக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால படுக்கைக்கு போகும்போது எப்படி படுக்கைக்கு போக வேண்டும்? சமாதானத்தோடு. அருமையானவர்களே, இது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, மரிக்கும் போது கூட எப்படிப்பட்ட சமாதானம் தேவை? நல்ல சமாதானம் தேவை. ஏன்னா அவர்கள் எதற்குள்ளே பிரவேசிக்கிறார்களாம்? சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சரி, அதை விட்டுருவோம். இப்ப சமாதானத்தின் தேவன், அருமையானவர்களே, உயிர்த்தெழுந்தவர் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து நடுவே என்ன செய்கிறார்? நிற்கிறார். ஏன் வீட்டை பூட்டி இருக்காங்க? யூதர்களுக்கு என்ன செய்தால்? பயந்தபடியினாலே. இந்த காலை வெளியிலே அன்றைக்கு சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்தார்கள், என்ன செய்வார்களோ என்று சொல்லி. ஒருவேளை இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல தங்களையும் உபத்திரவப்படுத்துவார்களோ என்று பயந்துதான் அவர்கள் வீட்டுக்குள்ள கதவை பூட்டி கொண்டு காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்மிலே எத்தனை பேர் பயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம்? ஏதோ ஒரு பயம், எதை குறித்தோ ஒரு பயம். வியாதியை குறித்த பயம். இந்த வியாதியில நான் மரித்து விடுவேனோ, அல்லது மரண பயம், டாக்டர்கள் சொன்ன வார்த்தை நிமித்தம், அல்லது மற்றவர்கள் சொல்லுகிற காரியத்தை நிமித்தம் ஒரு மரண பயம் நமக்குள்ளே காணப்படலாம். அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம். இப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் பரீட்சை எழுதி விட்டார்கள். நீ அடுத்த வகுப்புக்கு அவர் போகும்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டும், காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட வேண்டும், புக்ஸ் வாங்க வேண்டும், எத்தனையோ செலவினங்கள் இருக்கு. அந்த செலவுகளை நினைத்து ஒரு வேளை இந்த காலையில நீங்கள் பயத்தோடு கூட காணப்படலாம். வேதத்தில் 365 முறையும் நம்முடைய வேதம் சொல்லுகிறது பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் பல காரியத்தை குறித்த நமக்கு பயம் இருக்கு. சூழ்நிலையை குறித்த பயம். சீஷர்கள் இறைகிற காற்றையும் கடலையும் பார்த்து என்ன செய்தார்கள்? பயந்தவர்களாய் காணப்பட்டார். ஆயினத்தான் போய் சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? எழுந்திரும். இயேசு பல முறை தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள். ஏன் பயப்பட்டீர்கள் என்று கேட்டார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பயம் நம்முடைய இருதயத்தை நிறைத்திருந்தாலும், இயேசு நமக்கு சொல்லுகிற கடைசி பரலோகத்திற்கு போவதற்கு முன்பு அவர் சொன்ன ஒரு வார்த்தை நன்றாய் கவனியுங்கள், உங்களுக்கு சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் தான். உலகம் கொடுக்கிறது போல நமக்கு அவர் என்ன செய்கிறது இல்லை. உலகம் சமாதானத்தை தருகிறது. ஒரு சினிமா பார்க்க கொட்டைக்குள்ள பூந்தால் ஒரு 3 மணி நேரம் இருட்டு அறைக்குள்ளே உட்கார்ந்து ஓடுகிற காட்சியை கண்டு ஒருவேளை சமாதானமாய் காணப்படலாம், மற்றதை மறந்து இருக்கலாம். டிவிக்கு முன்பதாய் சீரியல் பார்க்கும்போது, அது மற்ற கிரிக்கெட்டை பார்க்கும்போது, மற்ற காரியங்களை மறந்து நாம் களிகூர்ந்து மகிழ்ச்சியை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அது முடிந்த பிறகு நமக்குள்ள மறுபடியும் வருகிறது, தொற்றிக் கொள்ளுகிறது எது? பாரங்களும் கவலைகளும். இயேசு சொல்லும் போது சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொன்னார். உண்ணவும் குடிக்கவும் இருந்தால் போதுமே, மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். அப்ப சமாதான காரணர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். நல்ல கவனிங்க.
நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் 8:42 வாசிக்கலாம். யோவான் 8:42. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமா என்ன செய்யவில்லை, வரவே இல்லை. அருமையானே, அவர் சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை. பிதாவிற்கு காண்பிக்கிறது எதுவோ அதையே அவர் செய்கிறவராய் காணப்பட்டார். அவர் சுயமாய் ஒன்றையும் பேசவில்லை. பிதா தனக்கு போதித்தவைகளையே அவர் என்ன செய்கிறார், அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது அதே யோவான் 8 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 29 வசனத்தை வாசியுங்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. நல்ல கவனிங்க, என்னை அனுப்பினவர் நான் சுயமாய் வரவில்லை என்று சொன்னாரே. அப்ப பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க. அப்ப நான் தனிச்சே இல்லை, பிதா என்னோடு கூட எப்போதும் இருக்கிறார். ஏன் எப்போதும் இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? பிதாவுக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும். தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சுய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோமானால் நிச்சயம் தேவன் நம்மோடு கூடவே காணப்படுவார். இயேசு சொல்லும் போது விதமாய் சொன்னார் எல்லாருக்கும் முன்பாக. யோவான் 11 யோவான் 11:42 வாசிப்போம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் செவி கொடுக்கிறீர் என்று நான் அணிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை, நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு அல்லது விசுவாசிக்கும்படிக்கு இதை உமக்கு என்ன செய்தேன், சொன்னேன். கர்த்தர் அவரை அனுப்பினாரே, அனுப்பினவர் அவரை கொண்டு செய்ய வேண்டிய கிரியைகளை இந்த பூலோகத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராய் காணப்பட்டார். அதனால்தான் நாம் யோவான் 17:4 நான் வாசிக்கிற வேளையில, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை. பார்த்தீங்களா, வசனத்தில் சொல்லுகிறார், உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகள் எல்லாம் நான் செய்து முடித்தாயிற்று. அருமையானே, இயேசு எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற ஒரு காரியம் யோவான் 3:17 வாசிப்போம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே. எதற்காக அனுப்பினார்? இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் பிரதான நோக்கம் என்ன? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு அல்ல, பின்ன எதற்காகவே? அவராலே உலகம் என்ன செய்யும்படி, ரட்சிக்கும்படி. இயேசுவால் அல்லாமல் ரட்சிப்பு இல்லையே. நாம் அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேற ஒருவராலும் என்ன இல்லை. அப்ப அவராலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார். அனுப்பப்பட்டவர் இப்பொழுது வந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து நின்று, முதலாவது பார்த்தோம்
யூதருக்கு பயந்ததினால் அவர்கள் வீட்டுக்குள்ளே காணப்பட்டார்கள். அவர்கள் நடுவே வந்து நின்றார். 26வது வசனத்தில் வாசித்தோம், தோமா முந்திரி வந்தபோது, இயேசு வந்தபோது கூட இல்லை, இப்பொழுது 8 நாளைக்கு பின்பு தோமாவும் சீஷரோடு கூட காணப்படுகிறார். நல்ல கவனிங்க, அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தை விட்டு எங்க போனானோ தெரியல. இன்னைக்கு 8 நாளைக்கு பின்னாடி இப்போ வந்திருக்கிறான். அவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது இயேசு அவனுக்காகவே கடந்து வந்தார். தனி மனிதனுக்காகவே அவர் கடந்து வருகிறவர். அவனும் தன்னை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அவிசுவாசியா இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்காகவே இயேசு மறுபடியும் வந்தார். சீஷர்கள் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம். அப்பொழுது அவன் சொன்னான், அவருடைய கைகளிலே உண்டான காயத்தை நான் கண்டு என் விரலை அந்த காயத்தில் போட வேண்டும். அவருடைய விழாவில் இருக்கிற காயத்தில் எதை விடணும்? என் கையையே விடணும். எவ்வளவு பயங்கரமான பாவி! வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிருதுன்னு சொல்லுவாங்க. அதை போல அவரே காயப்பட்டு இருக்கிறார். அந்த காயத்துக்குள்ள இவன் என்ன செய்யணுமா? விரலை போடணுமா, கையை போடணும்னு சொல்றானே. கொஞ்சமாயிலும் அவனுக்கு மனசு இருக்கா, ஒரு இரக்க குணம் இருக்கா என்றுதான் நமக்கு தோன்றும். ஆனால் அப்படிப்பட்டவனையும் இயேசு தேடி வந்து அவர்களோடு கூட இருந்த அந்த தோமாவுக்கு என்ன சொன்னார்? சமாதானம் என்று சொன்னார். 3வது ஒரு கூட்டத்தை குறித்து நான் வசனத்தில் வாசித்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அங்க வசனம் நிவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் எருசலேமிலே இப்பொழுது காணப்படுகிறார்கள். எம்மாவூருக்கு போன சீஷர்களும் திரும்பி வந்து நாங்களும் இயேசுவை கண்டோம் என்று சொன்னார்கள். சீமோன் விவரிக்கிறார், இயேசுவை தரிசித்தேன் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் நடுவிலே வந்து நின்று என்ன செய்தார்? உங்களுக்கு சமாதானம் என்றார். சூழ்நிலை எப்படிப்பட்டது? அங்க வசனத்தில் வாசிக்கிற 38வது வசனத்தில் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்கள்? சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் என்ன செய்யுங்கள்? பாருங்கள், என்னை தொட்டும் பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது. இவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட என்னத்தை வாங்கி சாப்பிட்டாரு? அப்பத்தையும் அங்க வசனத்துல நான் வாசித்த என்னத்தெல்லாம் கொடுத்தாங்களாம்? பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவர்களை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக, எவ்வளவு சந்தேகம்! நம்பிக்கை இல்லாத தன்மை தான் நமக்குள்ளே காணப்படுகிறது. நீங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிற ஞாபகத்துக்கு வரப்படினாலே, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க் 16 11வது வசனத்தை வாசிப்போம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது அவர்கள் நம்பல. அடுத்தது 13வது வசனம், அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் என்ன செய்யல? நம்பிக்கை இல்லாத இந்த ஜனத்தை கொண்டுதான் தேசத்தை சந்திக்கும் பொறுப்பையே கர்த்தர் கொடுத்தார். நமக்கு எந்த தகுதி இல்லை, நம்முடைய விசுவாசமே இல்லை. ஆனால் விசுவாசம் இல்லாத நம்மை கொண்டு இந்த தேசத்தை சந்திக்க நம்முடைய கரத்தில் ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. நாம் செய்கிறோமா? ஆண்டவரே, உம்மை மறுதலித்தவர்கள், உம்மை குறித்து சந்தேகப்பட்டவர்கள், இவரிடத்திலா நீர் ஊழியம் செய்யும்படிக்கு பொறுப்பை கொடுத்து வந்திருக்கிறீர். இயேசு சொல்லுவார், ஆம், அவர்களை நம்பித்தான் கொடுத்திருக்கிறேன்.
ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் ஒரு காரியம் அவர்கள் செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? நான் அதற்குரிய காரியத்தை பிறகு சொல்லுகிறேன். இப்போ வருவோம். வேதத்தில் நம்முடைய கர்த்தரை குறித்து ஏராள வசனங்கள் இருக்கிறது. அதில் அவர் எப்படிப்பட்ட ராஜா என்றெல்லாம் நான் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் அதையெல்லாம் குறித்து சொல்வேன் என்றால் நேரம் கடந்து போய்விடும். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். எந்த சூழ்நிலையில் என்று சொல்லி நான் வசனத்தை வாசிப்போமானால், பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யும்? அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இந்த பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதும் போது அவர் எங்கே இருந்து எழுதினார் தெரியுமா? சிறைச்சாலையிலே இருந்து எழுதினார். சிறைச்சாலையில் அவரை போய் பார்த்தவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். நீ கவலைப்படாதீங்க. நம்ம கூட சொல்லுவோம்ல, வியாதி படுக்கையா இருப்பான் அல்லது சிறையிலேயே காணப்பட்டாலும் போய் பார்க்கிற நாம் சொல்லுவோம், கவலைப்படாதீங்க, சீக்கிரம் ஜாமீன் கிடைச்சிரும், வெளியே வந்துடுவீங்க. வெளியே இருக்கிற நான் உள்ளே இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லுறேன், கவலைப்படாதீங்கன்னு. ஆனால் பிலிப்பு சபையாருக்கு கர்த்தர் ஆறுதல் சொல்லும்போது, பவுல் ஆறுதல் சொல்லும்போது அவர் எங்கே இருந்து ஆறுதல் சொல்கிறார்? சிறைச்சாலைக்குள்ளே இருந்து நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதிருங்கள். சொல்ல முடியுமா? நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. பவுல் தைரியமாய் சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் காணப்பட்டது. ஆயினால் தான் தைரியமாய் முழக்கமிட்டு சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நல்ல கவனிங்க. கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் கவலைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் வைத்து விடு. மாத்திரமல்ல, அவருக்கு சொல்லு, ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக நான் கவலைப்படுகிறேன். கவலைப்படுகிறதுனால ஒரு மனுஷன் தன் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்டவே முடியாது. கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? அருமையானவர்களே, ஒன்றுக்கும் கவலைப்படாம பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருக்கு நீங்க எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்தி விடுங்க. சங்கீதம் 55:22 வாசிக்கிறோமே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்கிறாரே. பேதுரு சொல்கிறார், அவர் உங்கள் விசாரிக்கிறார் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் என்ன செய்யுங்க? வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. பவுல் அதைத்தானே சொல்றார், கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க ஐயா. மற்ற மனுஷரிடத்தில் சொல்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்றோம் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும். எதிர் வீட்டுக்காரிடத்தில் சொல்லுகிறோம். கர்த்தரிடத்தில் என்றைக்காயிலும் கண்ணீர் விட்டு நம்முடைய இருதயத்தின் பாரத்தை ஊற்றி விடுகிறோமா? அன்னாள் தேவ சமூகத்தில் சென்றவள் தன் இருதயத்தின் பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்தாள்? ஊற்றினாள். சங்கீதம் 62:8 வாசிக்கிறோம், ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை என்ன செய்யுங்கள்? நம்புங்கள், உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்கள்?
அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஊற்றி விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊற்றுகிறோமா? ஏத்த விட்டு அக்கா கிட்ட சொல்றோம், பக்கத்து வீட்டுக்கிட்ட பங்கஜகிட்ட சொல்றோம், எல்லாத்துக்கிட்டையும் சொல்றோம். ஆனா யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்ல மறந்து விடுகிறோமே. பிரச்சனையை கேட்கிற ஒரு நல்ல கர்த்தர் உண்டு, அவர்கிட்ட சொல்லுங்க. அவருடைய கண்ணீரை துடைப்பார், உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்களை விசாரிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவாரே. அங்க வசனத்தில் வாசிக்கிற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் முதலாவது இருதயத்தை நிறைக்குமா. இரண்டாவது நிறைக்கிற இடம் என்னது? உங்கள் சிந்தை. நம்ம சிந்திக்கிறோம், அதைவே சிந்திக்கிறதுனால தான் இருதயம் என்ன செய்கிறது? பாரமடைகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கும் போது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும். நல்ல கவனிங்க. நீங்க கவலைப்பட்டு காணப்படுவீர்களானால் கர்த்தருடைய நாள் வரும்போது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. என வசனம் அதுதான் சொல்கிறது. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலை, உலக கவலை, அந்த கவலை உங்களை என்ன செய்கிறது? பாரப்படுத்துகிறது. எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நிச்சயமாய் சரியாய் நடத்துவார் என்று நிச்சயம் இருக்கணும். அதனால்தான் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா, நான் அவரை காண்பேன். சமாதானம் பெற்றுக்கொள்ள வழி என்ன? ஒரு சில வழிகளை நாம் பார்ப்போம். ஏற்கனவே ஒன்றை பார்த்தோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமா? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள. அப்ப சிலுவையில் சிந்தின ரத்தம் நமக்கு சமாதானத்தை என்ன செய்யும்? உண்டாக்கும். அந்த ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற மனுஷர் யாரோ அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். ஏன் அந்த ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும்? அந்த ரத்தத்தினுடைய வல்லமை என்ன? அந்த ரத்தத்தினுடைய காரியம் என்ன? ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். வசனத்தை நான் வாசிப்போமா? எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தத்திடத்திற்கும். எப்படிப்பட்ட ரத்தம்? நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்திருக்கிற இடம் எதையா? உங்களுக்கு நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அதனால தான் சமாதானம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்தது? அது பேசினது. வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 10வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி என்ன செய்கிறது? அல்லேலூயா. யாருடைய ரத்தம்? ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்து கூப்பிடுகிறது? ஆண்டவரே, என் சகோதரன்
என்னை கொலை செய்தான், என்னை ரத்தம் சிந்த வைத்தான், அவனிடத்தில் என்ன செய்யும்? பழி வாங்கும். உலகத்தில் காணப்படுகிற மனுஷர் யாராயிரம் ஒரு குடும்பத்தில் ஒருவனை கொலை செய்து விட்டால் அவனுடைய உடன்பிறப்புகளோ அல்லது அவனுடைய கற்ப பிறப்புகளோ அதே ரத்தத்தை வாங்கும்படிக்கு, அவர் பழி வாங்கும்படிக்கு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை செய்தியை கேட்கிறோம். முன்பகையினாலே கொன்று போட்டார்கள் என்று சொல்லி. ஆபேலுடைய ரத்தமும் அதைத்தான் செய்தது, என் சகோதரனாய காயினை பழி வாங்கும் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தம் என்னத்தை பேசுகிறதாம்? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தத்துடைய மேன்மை அதுதாயா. அது என்னத்தை பேசும்? பரிந்து பேசுகிறதாய் காணப்படுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறது. நீங்க 2ஆம் அதிகாரம் வாசிங்கம்மா, 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் இடது கை பக்கம். 3 சொன்னேன், 2 தான் சொன்னேன். அப்படிதானம்மா? 2 சொன்னா 3 சொன்னா சரி, வாசிங்க, எதுவானாலும் சரி வாசிங்க. 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். இருங்கம்மா, அவங்க வாசிக்கட்டும், அதுக்கு தானே மைக்கே கொடுத்துருக்கு. வாசிங்க. அங்க ஒருத்தர் இல்லை, நீங்க தான் வாசிக்கணும். ஏமா உங்களையா சொன்னேன்? வாசிக்கட்டுமா? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அடுத்தது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இவர் காணப்படுகிறாரே. அந்த ரத்தம் தான் பிதாவை நோக்கி சொல்லுகிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னி ஐயா, இவர்களுக்கு நன்மை செய்யும். அந்த ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் மூடி மறைத்து நமக்கு நன்மையானது பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற எவருக்கும் என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு, சமாதானமும் உண்டு. 2வது காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் இடத்தை பெற்றிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் நீதிமான்கள் இந்த அறைக்குள்ளே காணப்படுகிறீர்கள்? கரங்களை நன்றாய் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்கள் நீதிமான்கள் ஆனால் சமாதானம் கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சமாதானத்தை என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமா? கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கிடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக, நாம் எல்லாரும் ஒரு சரீரம், கிறிஸ்துவோடு இசைந்த சரீரம். அந்த சமாதானம் நீங்கள் நீதிமான்கள் ஆனால் அது உங்களை என்ன செய்யும்? ஆளுகை செய்கிறதாய் காணப்படும். 2வது காரியம், யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் நாம் ஏற்கனவே வாசித்தோம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு, பாருங்க வசனத்துல நன்றாய் கவனிக்கணும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எதை வைத்து போற? சாக போற நேரத்தில் அப்பா என்னையா வச்சிருக்காரு, ஏது வச்சிருக்கிறாரு, ஏதாவது சொத்து சுகம் சேர்த்து வச்சிருக்கிறாரா,
யார் யாருக்கு என்னென்னலாம் எழுதி வச்சிருக்கிறாரான்னு கேட்கிற காலம் இது. ஒரு அருமையான போதகர் விதமாய் சொன்னார், சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு சாவு. பைபிள் வசனத்தில் இருக்கு, நான் இல்லாம அதையும் நானும் சொல்ல, நான் ஒத்துக்கொண்டு சொல்லுகிறேன். அகித்தோப்பேல் சாகிறதற்கு முன்பு தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு தான் செத்தானா. எத்தனை யார்கிட்ட கடன் வாங்கினேன், யார்கிட்ட என்ன பண்ணியிருக்க, எங்க சொத்து இருக்கு, சுகம் இருக்கு. இன்னைக்கு அநேகருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அருமையானவர்களே, நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் எல்லாத்தையும் தெரிவிக்கணும், என்னென்ன எப்படி இருக்குது. சிலர் அதை சொல்றதே இல்லை. எங்கேயாயிலும் சொத்து வாங்கி போடுறது, பத்திரத்தை வேற ஒருத்தர்கள் கையில் கொண்டு போய் கொடுத்துறது. இல்லை இல்லை, இதெல்லாம் கவனிக்கணும். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி அப்புறம்தான் எதையும் செய்யணும். நமக்கு மரணம் வருகிறதுக்கு முன்னேயே நாம் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் நல்ல கவனிப்போம். கர்த்தருடைய வசனத்தில் வாய்க்கிறது. இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு டெபாசிட் பண்ணி வச்சிருக்காருங்க. எதை? பணத்தையும் பொருளையும் அல்ல, என்னுடைய சமாதானம். அவருடைய சமாதானம். மரிக்கும் போது கூட அவர் சமாதானமாய் மரித்தார். காரணம் என்ன? அந்த சமாதானம் அவரை இருதயத்தை நிரப்பி இருந்தது. காலையிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய சமாதானம் நமக்கு தேவை. மூன்றாவது காரியம், 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்போம். 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தருவார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்கள் என்ன செய்வார்? அப்ப சமாதானத்தை யாருக்கு கொடுப்பார்? தமது ஜனத்திற்கு. நாம் அவருடைய ஜனமானால் நிச்சயம் நமக்கு சமாதானம் உண்டு. கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோமே, நான் உங்களை என் ஜனமா என்ன செய்தேன்? சேர்த்து கொண்டேன் என்று சொன்னார். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் என் ஜனங்களும் நான் உங்கள் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனையோ இடத்துல வாசிக்கலாம், எடுத்து வாச நேரம் போய்விடும். அதனால அவருடைய ஜனமானால் நமக்கு சமாதானம் உண்டு. ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனம், உம்முடைய பிள்ளை, எனக்கு சமாதானத்தினால் என் இருதயத்தை என்ன செய்யும்? நிரப்பு ஆண்டவரே. அடுத்த காரியம், 26ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது வசனத்தை வாசிப்போம். 26ஆம் அதிகாரம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன். யாருக்கு சமாதானம்? அங்க வசனத்துல சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதை உடையவன். யாரையே நம்பி இருக்கிறான்? கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியினால் அவனுக்கு என்ன உண்டு? பூரண சமாதானம் உண்டு. நம்ம கர்த்தரை உறுதியாய் பிடித்திருக்கிறோமா அல்லது விட்டுறோமா? அப்பப்போ அவரை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அருமையானவர்களே, நகோமி மோவாப் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தாள். அவளோடு வந்த ஓர்பால் திரும்பி போய்விட்டால் முத்தம் செய்து. ஆனால் ரூத்தோ அவரை விடாமல் என்ன செய்தால்? பற்றி கொண்டு வந்தாள். அங்க வசனம் சொல்லுகிறது, அவள் உறுதியாய் இருக்கிறதை அவள் என்ன செய்து கண்டு பிற்பாடு அவளோடு ஒன்றியும் பேசவே இல்லையா? ஒரு மனுஷிய உறுதியாய் பிடித்திருப்பாளானால் பின்பற்றுவதில்லை. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் என்னை உறுதியாய் பிடித்துக்கொள் என்று சொல்லும்போது அவரை உறுதியாய் பற்றி கொள்கிறோமா? அவரை பற்றி கொண்டு இருக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அடுத்த காரியம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. என்ன சிந்தை தேவை நமக்கு? மாம்ச சிந்தை அல்ல. மாம்ச சிந்தை என்னத்தை கொண்டு வருகிறது?
மரணத்தை கொண்டு வருகிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமா. நம்ம எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தையில ஒரு மாற்றம் தேவை. மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகள் என்ன செய்யுங்க? நாடுங்கள். இயேசுவுக்கு என்ன சிந்தை இருந்தது? வசனத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தாழ்மையின் சிந்தை உடையவராயிருந்தார். பிதாவின் சித்தத்தை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற அதே சிந்தையோடு கூட காணப்பட்டார். ஆகையால் அவர் உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதும் சமாதானம் காணப்பட்டது. இன்னைக்கு நமக்கு தேவை ஆவியின் சிந்தை. அந்த சிந்தை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நான் வாசிக்கலாம். ஏசாயா 48, 17, 18. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். சமாதானம் எப்படி கிடைக்கும்? என் கற்பனைகளை கவனித்தாயானால். கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கணுங்க. அந்த வசனத்தை கவனிப்பதினாலே நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதம் 165வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ. ஒவ்வொரு நாள் வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறோம்? ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது உங்களை முக்கியப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். வேதத்திற்கு முதல் இடம் கொடுக்கணும். காலையில் எழுந்ததும் ஜெபித்து வேத வசனத்தை கொஞ்சம் வாசிக்கணும். வாசித்து நம்முடைய கடமைகளை நாம் செய்வோமானால் நிச்சயமா இந்த நாள் முழுவதும் நமக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. பாஸ்டர், அதுக்கு நேரமே இல்லை பாஸ்டர். நான் எந்திரிக்கிறது 6 மணிக்கு, உடனே அடுப்பை பற்ற வைக்கணும், பிள்ளைகளுக்கு சோறாக்கணும், புருஷனுக்கு சோறாக்கணும், எல்லாம் நல்லது. 6 மணிக்கு எழுந்திருக்கிறத காட்டணும். 5 மணிக்கு 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிங்க. ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். நான் படுக்க போகிறதே 12:30 மணிக்கு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் 12:30 மணிக்கு தான் படுக்கணும். 10:30 மணிக்கு நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். 11:30 ஆயிரும். அதுக்கு மேலே தான் படுக்க போகிறது. மறுபடியும் நான் போய் என்னுடைய அறையில் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன். படுக்கிறது ஒரு 12 மணிக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் சரியாய் 2:30 மணிக்கு மறுபடியும் எழுந்திருப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன், மறுபடியும் ஜெபம் பண்ணுவேன். 6 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். 6 மணிக்கு தான் முன்னறைக்கு வருவேன். வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். ஏறக்குறைய 7:30 மணி வரைக்கும் அல்லது 7:45 மணி வரைக்கும் வேதத்தை வாசிப்பேன். எத்தனை அதிகாரம் என்னால் வாசிக்க முடியும், அவ்வளவு அதிகாரத்தை வாசிப்பேன். அதனால தான் என் இருதயம் கலங்கி போகிறதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை முதலாவது தேடுவோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் பழகி போச்சு. இப்போ ஒரு நாள் 2 நாளில் எத்தனையோ வருஷங்களாய் இதே தன்னுடைய வேலை. நான் பெருமைக்காய் சொல்லவில்லை, பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு சொல்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அந்த சமாதானத்தின் வழியில் நடப்போம். 2வது காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். வாசிப்போம். இயேசு கடைசியாய் பேசின ஒரு வார்த்தை. வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ. எத்தனை பேர் நேற்று ஆன்லைன்ல ஜெபத்துக்கு வந்திருந்தீங்க? வசனத்தை கேட்டவங்க எத்தனை பேர்? என்ன வசனம் கேட்டீங்க? இதே வசனத்தை தான் பேசினேன். என்னமோ கர்த்தருடைய ஆவியானவர் பேச சொன்னார். இன்னைக்கு காலை வேளையில் அதையே நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். இது இயேசு சொன்னதான கட்டளை. அப்படியா பாஸ்டர்? 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று என்ன செஞ்சாரா? கடைசியாய் அவர் சொன்ன வார்த்தை. அங்க வசனத்தை வாசிங்கன்னா இப்படி இருக்கும். வாசிப்போமா? அங்கே 9வது வசனத்தை வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர என்ன செய்தார்? அப்ப இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு கடைசியாய் பேசின வார்த்தை என்ன? நீங்க பரிசுத்த ஆவி என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்க வீட்டில் யாராயிலும் ஒருவர் மரணம் அடைந்திருந்தால் கடைசியா வர்றவங்க எல்லாம் கேட்பாங்க, கடைசியா என்ன சொன்னாங்க? ஏன் அந்த கடைசியாய் பேசுகிற பேச்சு அநேருக்கு சிரேஷ்டமாய் விசேஷமாய் தோன்றுகிறது. என்ன குறிச்சு ஏதாவது சொன்னாரா? கேட்கிறாங்கல்ல. இப்ப இயேசு கடைசியாய் பரத்திற்கு போவதற்கு முன்பு பேசின ஒரு வார்த்தை தான் வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. அப்ப வரணுமானால் என்ன செய்யணும்? லூக்கா 24:49 நான் வாசிக்கிறோம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் இதோ உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். எப்படி இருக்கணும்? இங்கே 1:5 வாசிக்கிறோம். காத்திருங்கள் என்று சொன்னார். என்ன செய்யுங்க? காத்திருங்க. அவங்க போய் காத்திருந்தார்களா? வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிப்போமா? 24:52வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? துதித்து கொண்டிருந்தார்கள். எதுவரைக்கும்? அந்த 50வது நாள் வரும் வரைக்கும். ஏன்னா அந்த நாளிலே தான் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். அருமையானவர்களே, நமக்கு ஒரு ஆவியானுடைய பலன் தேவை. மாம்ச பலத்தினாலே நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று சொன்னாரே. ஆவியானுடைய பலத்தை கொண்டுதான் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் சொன்னதை மறுபடியும் நான் அழுத்தம் திருத்தமாய் சொல்ல விரும்புகிற காரியம், கடைசி காரியம், கட்டளை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். முதல் காரியம் நான் உங்களோடு சொன்னேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவை விட்டு திரும்பி போனார். அடுத்த வசனம்,
எப்படி திரும்பி போனாராம்? வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவருடைய பலத்தினாலே. உள்ள போகும்போது எப்படி போனார்? முதல் வசனம் வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தேவையா? அவர்தான் தேவகுமாரன் ஆயிற்றே. அவருக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேண்டுமா என்றால் வேண்டும். ஏன்? அவர் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இந்த உலகத்திற்கு வரல, மனுஷகுமாரனா இந்த உலகத்தில் பிறந்தபடியினாலே அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம் தேவையாயிருந்தார். தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொன்னார். தீர்க்கதரிசி தரிசனத்திலே சொல்லுகிறான் கிறிஸ்துவை குறித்து, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமானால் அபிஷேகம் மிக மிக தேவையாயிருக்கிறது. மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கும் போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் என்ன செய்தாராம்? அபிஷேகம் பண்ணினார். எதற்கு? அங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எத்தனை பேர் உண்டு நம்மை சுற்றிலும். அவர்கள் அந்த கட்டுகளில் இருந்து அறுக்கப்பட வேண்டுமானால் நமக்கு தேவை என்னது? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தேவை. மாத்திரமல்ல, அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் சோதிக்கப்படுவதற்காக என்ன செய்யப்பட்டார்? வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார். யாராலே சோதிக்கப்படுகிறதற்கு? சாத்தானாலே சோதிக்கப்படுகிறதற்கு. 3 சோதனை வந்தது. அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அந்த நேரம் பார்த்து பிசாசு வந்தான். வந்து சொல்லுகிறான், நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்கல்ல, உங்க பசியை குறித்து எனக்கு தெரியும். 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கீங்க. நீங்க இந்த கல்லுகளை பார்த்து அப்பங்களாகும்படிக்கு சொல்லும், அப்ப உங்க பசி தீந்துருமே. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று என்ன செய்திருக்கிறது? எழுதியிருக்கிற வாசகத்தை காண்பித்தார். 2வது சோதனை, அவரை தேவாலயத்தின் உப்பரியிலே கொண்டு போய் நிறுத்தி, இங்கே இருந்து தாழ நீர் என்ன செய்யும்? குதியும். அப்பொழுது உம்முடைய தூதர்கள் தங்கள் கைகளில் என்ன செய்வார்களே? ஏந்தி கொண்டு போவார்களே. உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் என்ன செய்வார்கள்? ஏந்துவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே என்று பிசாசு காண்பித்தார். அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன? உன் தேவனாய கர்த்தரை என்ன செய்யாதே? பரீட்சை பாராதே என்றும் என்ன செய்திருக்கிறதே? எழுதியிருக்கிறதே. 3வது, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி அவரை, என்னை தாழ விழுந்து பணிவீரானால் இவைகள் எல்லாம் உமக்கு என்ன செய்வேன்? தருவேன். ஏன்னா இவைகள் எல்லாம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாவிட்டால் நாம் எதையும் சாதிக்க முடியாது ஐயா. சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தார்கள். குளிர் காய்ந்து கொண்டிருந்த வேளையிலே பேதுரு
ஒரு பெண்ணுக்கு முன்பதாய் மறுதலிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டானோ அன்றைக்கு 11 கூட எழுந்து நின்று சொல்லுகிறான், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டவரும் ஆகிய அவரே இவனுக்கு என்ன செய்தவர்? சுகத்தை தந்தவர், சர்வாங்க சுகத்தை கட்டளையிட்டவர். இவர்கள் மதுபானத்தினாலே வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து இது 3ஆம் மணி வேளையாயிருக்கிறது. தீர்க்கதரிசியாய் யோவேலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி இப்படி என்ன செய்தது? நடந்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 4:13 வாசிக்கும் போது அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாய் நிற்கிறார்கள். பேதுரு பேசுகிற தைரியத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டு. அருமையானவர்களே, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவள் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருப்பாரானால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், சோதனையை ஜெயிக்க முடியும். ஐயா, பிசாசு சோதனையை கொண்டு வருகிறான். அவனுடைய பெயரே என்னதான்? சோதனைக்காரன் தான். அவனை ஜெயிக்க வேண்டுமானால் வேத வசனம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். எங்கே வீட்டில் பைபிள் இருக்கியா? 4 பைபிள் வச்சிருக்க, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இருதயத்தில் வேதத்தை வைத்திருக்க வேண்டும். அப்போதான் பிசாசு என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நான் 2வது ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய முடியாது விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதிதான், எப்போது நான் சொல்லுகிற வார்த்தை அது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும். அருமையான இந்த சரீரம் எப்படிப்பட்டது? சாவுக்கு ஏதுவானது. நிச்சயமாய் இந்த பூலோகத்தின் ஓட்டத்தை முடித்து போய்விடும். ஆனால் இதற்கு பின்பு ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று உண்டே. இயேசுவோடு நீடித்து வாழ்கிற அந்த பரம வாழ்க்கை, பரலோகத்தில் காணப்படுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நாம் போய் சேர வேண்டுமானால் நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய கடைசிய காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். எழும்புவதற்கே தேவை என்னது? கர்த்தருடைய ஆவியானவர் தேவை. நல்ல கவனிங்க. இந்த சரீரம் ஒரு வேளை மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டு மக்கி போய் ஒன்றுமில்லாமல் காணப்படலாம். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியே ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்தினார். அவனை பார்த்து கேட்டார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு தெரியாதது உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே. உடனே கர்த்தர் சொன்னார், எசேக்கியேலே, இந்த எலும்புகளை பார்த்து என்ன செய்? தீர்க்க தரிசன உரை என்று சொன்னார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்தபோதே அவைகள் தன் எலும்புகள் தன் எலும்போடு என்ன செய்தது? சேர்ந்து மகா பெரிய சேனையா என்ன செய்தது? எழுந்து நின்றார்கள். அவருடைய சரீரத்தில் சதை உண்டாயிற்று, தோல் உண்டாயிற்று, எல்லாம் சாயல் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஆனால் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. மறுபடியும் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. அவன் உரைத்த போது ஒரு ஆவி அவைகளுக்குள்ள என்ன செய்தது? பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையா என்ன செய்தார்கள்? நின்றார்கள். இது எப்படி ஆயிற்று? ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தபடினார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் அந்த ஆவியானவர் நம்முடைய எலும்புகளுக்குள்ளே நிரந்தரமாய் காணப்படுவார்.
இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய சரீரம் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கப்படும். எப்போது? மத்தியாகாயத்தில் காகல சத்தம் துணிக்கும் போது இயேசு தாமே பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடும் ஆரவாரத்தோடும் வானத்தில் என்ன செய்வார்? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் என்ன செய்வார்கள்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் காணப்படுகிறார். இரண்டாவது சான்ஸ் யாருக்கு தெரியுமா? உயிரோடு இருக்கிற நமக்கு. அப்ப மரித்தவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். இவர்கள் எழுந்து கிறிஸ்துவோடு கூட என்ன செய்வார்கள்? உயர எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஒரு மகிமையான புறப்படுதல் உண்டு. பிரியமானே, இந்த பூலோகத்திலிருந்து ஒரு புறப்படுகிற ஒரு நாள் ஒன்று உண்டு. அந்த புறப்படுதலுக்கு தான் எக்கால சத்தம் துணிக்கும். நாம் இப்போ எப்போதும் யாரோடு இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் கிறிஸ்துவுடனே கூட இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 4:16 தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேல்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் யாரோடு இருப்போம்? நாம் நேசிக்கிற கர்த்தரோடு, நமக்காய் ஜீவன் கொடுத்த கர்த்தரோடு நீடித்த நாட்களாய் நாம் காணப்படுவோம். எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு கடைசி வார்த்தைகள் என்ன என்று பார்த்தோம். உங்களுக்கு சமாதானம். கலங்கி போய் வந்திருக்கிறோமா? பயத்தோடு காணப்படுகிறோமா? சமாதானம் இல்லாதிருக்கிறோமா? இதோ சமாதான காரணர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அந்த இரத்தத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைப்பீர்களானால் உங்களுக்கு சமாதானம் உண்டு. இரண்டாவது காரியம், கடைசியாய் சொன்னார், பரமேறுவதற்கு முன்பு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் என்ன செய்யும்? வரும். அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், எருசலேம் நகரத்தில் போய் காத்திருங்கள். அவர்கள் எல்லாரும் ஜெபத்திலும், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்தார்கள். என்றைக்கு அந்த நாள் வரும் என்று சொல்லி, அந்த நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் கழிகூற ஆரம்பித்தார்கள். உபத்திரவங்கள், பாடுகள் வந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு கூட அவர்கள் நிறைந்திருந்தார்கள். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டால் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் அப்படி நிரப்ப வல்லவர். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சமாதானத்தை கட்டளையிடும். பரிசுத்த ஆவியானவரை இவர்கள் மேல் ஊற்றுவீராக. உமக்கு சாட்சியாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.